ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அது என்ன வீடியோனா எஜிப்சியன் வாக்கிங் ஆனியனை பத்தி தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல்ஸ்ல நிறைய இருக்கு. ஆனா தமிழ்ல இந்த ஆனியன் பத்தின வீடியோ ரொம்ப கம்மியா இருக்கு. நான் தேடின வரைக்கும் நான் கண்டே பிடிக்க முடியல. ஆக்சுவலா இந்த ஆனியனை பத்தி ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான ஆனியன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கார்டனுக்கு பிகினரா இருந்தாலும் ஓகே, எனக்கு கார்டனை பத்தி ஒரு வெங்காயமும் தெரியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த வெங்காய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது மற்ற செடி மாதிரி நம்ம தான் விதைக்கணும்னு கிடையாது, நம்ம தான் வளர்க்கணும்னு கிடையாது. ஒரே ஒரு தடவை ஒரு பல்பு பிளான்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்கள் லைஃப் டைம் இது எண்ட்லெஸ் ஆனியன்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, நிஜமாக தான். ஒரு பல்பு ஒரே ஒரு தடவை நம்ம பிளான் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் இதுவே நடந்து தானே விழுந்து தானே முளைச்சிக்கும். எவ்ரி இயரும் நோ மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு எந்த உரமும் வைக்க வேண்டியதில்லை, சத்தான மண்ணும் வேணும்னு அவசியம் கிடையாது. எங்கே வேணாலும் வளரும். ஒரே ஒரு தடவை நீங்கள் விதைச்சா போதும், லைஃப் லாங் உங்களுக்கு வெங்காயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் ஃபஸ்ட்டு வாக்கிங் ஆனியன் பேர் வந்தது அப்படின்னா, எஜிப்சியன் வாக்கிங் ஆனியன் பேர் இருக்குது. எஜிப்து கண்ட்ரிக்கும் இந்த ஆனியனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்டு வாக்கிங் ஆனியன் ஏன் பயிர் வந்தது அப்படிங்கிறத நான் இந்த பல்பில் இருந்து காட்டுறேன். இந்த பெட்டு ஃபுல்லாக ஆனியன் நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் தான் நான் ஃபஸ்ட் டைமாக பிளான் பண்ணேன். ஆனால் அப்போ தெரியாமல் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக் காட்டுறேன். இது வந்து வெயிட்டு தாங்காமல் தான் இந்த மாதிரி பெண்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி நான் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு கட்டிட்டேன். இப்படி பண்ணக்கூடாது. நான் எட்ஸியில் தான் ஆர்டர் பண்ணினேன். எட்ஸியில் ஆர்டர் பண்ணும்போது பல்பு எந்த சைஸில் இருந்ததுன்னா, இவ்வளோ பெரிய பல்பெல்லாம் கொடுக்கல அவங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ சின்ன பல்பு தான் அனுப்புனாங்க. அவங்க ஃபோட்டோஸில் வந்து இந்த ஆனியன் பல்பு கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி சைஸில் தான் ஒரு 10 பல்பு அனுப்புனாங்க. 1 இயர் முன்னாடி ஸ்ப்ரிங் டைமில் தான் நான் இந்த பல்ப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. இது வந்து கரெக்டான டைம் பிளான் பண்ணுறதுக்கு ஃபால் சீசன் தான். ஃபால் சீசனில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ண விடாமல் அப்போவே பிளான் பண்ணலாம். ரூட் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். வின்டர் டைமில் ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட்டுக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணிடுறது நல்லது. அப்போ தான் நெக்ஸ்ட் இயர் வந்து இயர்லி ஸ்ப்ரிங்கில் இது வளர்ந்து வரதை பார்க்க முடியும். நான் பண்ணின தப்பு என்னன்னா, ஸ்ப்ரிங் டைமில் ஆர்டர் பண்ணிவிட்டு அதே டைமில் பிளான் பண்ணியிருந்தேன். இது எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ரொம்ப நாள் பிளான் பண்ணாமல் ட்ரையாக வைக்கக்கூடாது. ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆனியன் கிடையாது. எப்போ வாங்கினாலும் இம்மிடியட்டாக பிளான் பண்ணுங்கள். ஆனால் அந்த இயர் வந்து ரிசல்ட் இருக்காது. 1 இயர் கழித்து அடுத்த இயர் ஸ்ப்ரிங் டைமில் தான் உங்களுக்கு அது வளர்ந்து வரதையே பார்க்க முடியும். நான் இதை வச்சதுக்கப்புறம் வளராதப்போ நான் என்ன நினச்சேன்னா, வாக்கிங் ஆனியன் அனுப்பாமல் வேறு ஏதோ சாதாரண ஆனியன் அனுப்பிட்டாங்க, அது எனக்கு நல்லா வளர்ந்து வரல அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் வச்சதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம், அதாவது லாஸ்ட் இயர் ஸ்ப்ரிங்கில் வச்சது நான் இந்த இயர் ஸ்ப்ரிங்கில் தான் வளர்ந்து வரதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்காக 1 இயர் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. ஃபால் டைம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 6 மந்த் கேப் கரெக்டாக இருந்திருக்கும். அதுதான் கரெக்டான பிளான்டிங் டைம் கூட. ஸோ நீங்கள் எப்போ இனிமேல் இதை நடுறதா இருந்தாலும் ஃபால் சீசனில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை வாங்கி ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆனியன் கிடையாது. ஆனியன் பல்பை விதைக்கும் போதும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாயிண்டியாக இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் மேலே வரணும். கீழ்ப்பகுதி வந்து நாராக தெரியும், அதுதான் ரூட் வளருது. சில டைம் வந்து நம்ம ஞாபகம் இல்லாமல் தலைகளாக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சோன்னா ரூட்டும் சரியாக வராது, மேலே வெங்காயத்தோட இலையும் சரியாக வராது. கரெக்டாக பார்த்து வைங்க. இது என்ன ஆனியன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எப்பவுமே மண்ணுக்கடியில் தானே வளரும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஆனியன் வந்து செடிக்கு மேலே வளரும். இப்போ இதில் ஆனியன் வருது இல்லை, ஒரு 4-5 ஆனியன் வருது பாருங்கள். இதில் இதோட நின்றுடாது, திருப்பி இதிலேருந்து ஒரு லீஃப் வளரும், அதுக்கப்புறம் அதிலிருந்து மறுபடியும் வளரும். இப்படியே கண்டினியூஸாக வளர்ந்துட்டு போகும். இந்த ஆனியன் வளரும்போதே இதோட இதழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வி ஷேப்பில் விரிஞ்சு வளரும். எல்லாமே இப்படி தான் இருக்கும். இது இந்த சைடு ஒன்று தான் வச்சேன். லாஸ்ட் இயர் வைக்கும்போது இந்த மாதிரி இது மட்டும் தான் வளர்ந்தது. நான் கூட நினச்சேன் சாதாரண ஆனியன் ஆட்டிருக்கு, அண்டர் கிரவுண்டில் ஆனியன் வந்திருக்கும்னு நினச்சிட்டு பார்த்தா ஒன்று கூட வரல. ஒரே ஒரு நான் வச்சது அப்படியே இருந்தது. 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த இயர் அப்படியே விட்டுட்டேன். இதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இயர் வந்து இப்படி வளர்ந்துருக்கு. இதிலேருந்து இதில் எப்படின்னு வளர்ந்துட்டே போகும். சுருண்டு மேலே நிறையா வளர்ந்துட்டே போகிறதுனால தான் இது பேர் வாக்கிங் ஆனியன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இதழ் மூடி இருக்கும்போது ஒன்று மாதிரி தெரியும். ஆனால் இதில் ஒரு 4-5 இது வந்திருக்கு. நல்லா வளர இந்த இதழ் வந்து இந்த மேலே இருக்க தோல் உறிஞ்சு வந்துடும். அதுலேருந்து அடுத்தது வளரும். அதுலேருந்து வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள், இதில் இன்னொரு ஆனியன் வந்திருக்கு.
1 இயர்க்கு அப்புறம் திருப்பி ஆனியன் எல்லாம் வளர ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்தது, ஓ இது கரெக்ட் வாக்கிங் ஆனியன் தான் அப்படின்னு. வளரும்போது பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டில் வி ஷேப்பில் விரிஞ்சு வளர்ந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 months இந்தியா ட்ரிப் போயிட்டேன், அதனால மெயின்டைன் பண்ணல, எப்படி அப்டேட்டுன்னு சொல்ல முடியல என்னால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து செடியிலேருந்து தானாக விழுந்திருந்தது. ஏன்னா பெட்டில் மெயின்டைன் பண்ண முடியாதனால இது கீழே நிறைய வீடு இருந்தது. அதே சமயம் இதெல்லாம் காஞ்சி கீழே விழுந்துருச்சு. இது ஏன் விழுந்தது அப்படின்னு தெரியல. நம்ம இருந்திருந்தோன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் மதர் பிளான்ட்டு. இது க்ரீனாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. எல்லோவாக மாறிச்சு அப்படின்னா இந்த மதர் பிளான்ட் வந்து இந்த பேபி பல்ப்ஸ்க்கு வந்து எந்த நியூட்ரிஷனும் சப்ளை பண்ணாது. இது தானாகவே இப்படி வளைஞ்சி இது ஒரு மண்ணில் போய் விழுந்துடும். இது நம்ம எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு தடவை இந்த பல்பை பிளான்ட் பண்ணதோடு சரி, பல்ப்லெட்ஸ் வந்ததுக்கப்புறமா இது வந்து தானாகவே மண்ணில் விழுந்து இது முளைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரூட்டு வளர ஆரம்பிக்கும் போது இதிலிருந்தே நியூட்ரிஷன் சப்ளை பண்ணி அடுத்த பேபி பல்ப்ஸு இந்த ஆனியனுக்கு சப்ளை பண்ணோம். ஸோ இதுக்காக நம்ம எந்த செலவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியது கிடையாது. இந்த ஆனியனை பற்றி இந்தியாவில் இருக்க வரைக்கும் நமக்கும் தெரியாது. எல்லா ஆனியனும் எங்கே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரே ஒரு ஆனியன் பல்பு நட்டு வைப்போம், அது வெங்காயத்தாள் வளரும். அறுவடை பண்ணுற டைமில் நம்ம தோண்டி பார்த்தோன்னா 1 4 மரம் இல்லைன்னா 5 மரம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி ட்ரீ டாப்பில் வளரும். அதனால தான் இது ட்ரீ டாப் ஆனியன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்த பேபி பல்ப்ஸ் வந்ததுக்கப்புறம் கீழே விழுக போயிருக்கு, ரூட்டு கூட வந்திருக்கு. இது ரொம்ப நாள் ட்ரை பண்ண விடக்கூடாது. இது தெரியாமல் தான் நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சேன், வெயிட்டு தாங்காமல் தான் கீழே விழுந்துருச்சு. இது இப்படியே மேலே காற்றுலேயே வளர்ந்து அதுலேருந்து அது மேலே இந்த மேலே ட்ரீ டாப் ஆனின்னு பேர் இருந்ததுனால இப்படி மேலே வளர்ந்துட்டு போகும்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. இந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த குச்சி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், வெயிட்டு தாங்காமல் இருக்குன்னு நினச்சிட்டு பண்ணின தப்பு. ஸோ இது வந்து நம்ம வேணும்னா இதை ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வெங்காயம் எந்த சமையலெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே கீழே விட்டுட்டு அடுத்த வெங்காயத்தை கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே கீழே விட்டோம்னா இது புது ஆனியனாக முளைக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் மற்ற செடி வச்சுருக்கேன்ல, இது எதுவுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக டெடிக்கேட்டடாக இந்த ஆனியனுக்காகவே விட்டணும். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும். லைஃப் டைம் உங்களுக்கு ஆனியன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். வின்டர் டைமில் கொஞ்சம் காஞ்சு போகும், ஆனால் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கில் கண்டிப்பாக இது வளர்ந்துடும். இப்போ இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிடலாம். இதில் ஆனியனில் என்ன பேர் சொல்லுங்க, சில பேர் சீடு இருக்குது அப்படின்றாங்க, சில பேர் இதில் சீடு கிடையாது, சீடுன்னு சொல்லி விற்றாங்கன்னா அது ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில வீடியோஸில் இதுதான் சீடு அப்படின்றாங்க. இது பாருங்களேன், ஃப்ளவர் மாதிரி தான் இருக்குது, இதுதான் சீடாக வளர்ந்துருக்கும் அப்படின்றாங்க. இதிலேருந்து பாருங்கள் காஞ்சு போயிடுச்சு, இதுலேருந்து எந்த சப்ளையும் வராது. ஸோ இதனால் என்ன பண்ணிடலாம், இதை நம்ம அப்படியே கீழே விட்டுடலாம். இதில் புது சீடு வளருதா இல்லை என்னன்றது தெரியல, அதனால் நம்ம இப்படி போட்டு விட்டுறலாம். இதை பாருங்களேன், பார்க்க எதுவும் சீடு மாதிரி தான் இருக்குது, ஃப்ளவர் மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இது பல்ப் மாதிரியும் தெரில. ஸோ நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையும் மண்ணில் போட்டுடலாம். நான் பண்ணின மிஸ்டேக் தான் அது, ஃபஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணினது. இதில் நம்ம தேவையாக இருந்ததுன்னா ஆனியன் எடுத்து சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் சின்ன பல்பாக இருக்கனால நம்ம இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சம்மர்லேயும் ஃபால் டைம்லேயும் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது பாருங்களேன், இதில் இருந்து கொஞ்சம் புதுசாக கூட வளர ஆரம்பிக்குது. இங்கே காட்டு, இது பாருங்கள், இது ட்ரெல்லிஸ் எல்லாம் தேவையில்லை. நான் தான் இது சுற்றி வளர்கிறதுனால ட்ரெல்லிஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டேன். ஒன்ஸ் இது ப்ரௌனாக மாறிச்சுன்னா சப்ளை பண்ணாத நியூட்ரிஷன் வேஸ்ட்டு தான், கீழே போட்டு விட்டுறலாம், அதுவே மண்ணில் வளர்ந்துடும். இங்கேருந்து புது ஆனியன் வளரட்டும். இது வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், பஞ்சிங் ஆனியன் எல்லாம் சமையலுக்கு இந்த இலையை யூஸ் பண்ணல, அது மாதிரி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆனியனும் எதே டேஸ்ட்டும் அதே சேம் டேஸ்ட்டு தான் இருக்குது. இது வந்து ஒன்று இந்த சைடு போட்டலாம், ஏன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகணும்ல. இது இன்னும் பெண்ட் ஆகலை, பெண்டாகி தானாகவே திரும்பி வளரட்டும். நீ இந்த சைடு போ, நீ இந்த சைடு போ. இது வந்து புதுசு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சொன்னேன்ல, இந்த பாருங்களேன், கரெக்டாக 1 2 3 4 5 6 5 வி ஷேப்பில் 5 இது வளரும். இது வந்து புதுசாக வளர்ந்துருக்கு. லாஸ்ட் இயர் ஒரு 10 தான் ஆச்சு, இப்போ நிறையா வந்திருக்கு. இந்த பாருங்கள், இங்கே ஒன்று வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கீழே போட்டலாம். நான் தான் இதை வந்து நிமித்தி தேவையில்லாமல் குச்சியில் வச்சுட்டேன். இதெல்லாம் நல்லா வளரட்டும்.
கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம தேவைன்னா சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இனி ரூட்டு பார்த்து வளர்ந்துக்கும். எல்லா ஆனியன் மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஆனியன் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டைடு. ஸோ இந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னு ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் நான் எவ்வளோ சின்ன பல்பாக காட்டினேன். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஆனியனாக கிடச்சிருக்கு. நான் பண்ண இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா தண்ணி நிறையா விட்டுட்டேன். இது பாருங்கள், ராட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவும் காய விடக்கூடாது, ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது. இது இங்கேயே மல்ச்சா போட்டுடலாம். இது ராட் ஆகிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா டூ மச் வாட்டர் விட்டுருந்தேன். ஆக்சுவலாக நான் மட்டும் வாட்டர் இல்லை, இங்கே நிறையா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தண்ணி அதிகமாகிடுச்சு. இது கொஞ்ச நாள் காய விட்டுறலாம். வாவ், இது நல்லா இருக்கு பாருங்க. வாவ், இது சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஆனியன் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது எல்லாமே காஞ்சி போச்சு. இதுலேருந்து புதுசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. குட்டி பல்பாக வச்சது நமக்கு ஒரு பெரிய வெங்காயம் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்க்கலாம். இதில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கிடச்சிருக்கு. இதை திருப்பியும் நீங்கள் பிளான்ட் பண்ணால் நிறையா பல்ப் வருமா? மற்ற நம்ம ஊர் வெங்காயமெல்லாம் சமைக்கிறோம்ல, சாரி நம்ம ஊர் வெங்காயமெல்லாம் விதைக்கிறோம்ல, 1 வச்சா கிளே 4 வரும். அது மாதிரி வருமானா? கண்டிப்பாக வராது. இது அவ்வளோதான். இதில் வந்து சீடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது சீடா இல்லை ஃப்ளவரா என்னன்னு தெரில. அதான் சொன்ன மாதிரி சில பேர் சீடு இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. ஸோ இது இங்கேயே போட்டுடலாம், என்ன ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இதில் ஒரு ஆனியன் கிடச்சிருக்கு. ஓகே, இதுவும் டைடு. ஓகே, இது ஒரு மீடியம் சைஸ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு குட்டி பல்பு, இவ்வளோ குட்டி, ஆனால் கண்டிப்பாக வளரும். உள்ளே போட்டுடலாம். இதுவும் ஒரு மீடியம் சைஸ் வந்திருக்கு. இதை கூட நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். சாலடு, சூப் இதுக்கெல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே வேர்லேருந்து மேலே டாப் வரைக்குமே எடிபிள் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது வந்து மற்றது கனெக்ட் ஆகிருக்கு. இங்கிருந்து இது வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போது எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் பல்ப்ஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போ பிளான் பண்ண போகிறேன். இதெல்லாம் தானாக விழுந்ததுன்னு சொன்னேன்ல. ஸோ இது சமையலுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நெக்ஸ்ட் இயருக்காக நிறைய எடுக்கணும்னா இது டூ மச்சாக வரும். அடுத்த இயர் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன், ஏன்னா எல்லாரோட வீடியோவில் அப்படி தான் காட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து செலவில்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த ஆனியன் வந்து. ஏன்னா நம்ம ஊரில் வெங்காய தட்டுப்பாடெல்லாம் சில டைம் அடிக்கடி வரும். விவசாயத்துக்குன்னு செலவு பண்ணி லாபம் வரலன்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த வாக்கிங் ஆனியன் ட்ரை பண்ணலாம். இந்த லைன் ஃபுல்லாக வச்சு விட்டுறலாம். இதை நீங்கள் தனித்தனி பல்பாக பிரிச்சும் வைக்கலாம், ஒன்றாவும் வைக்கலாம். எப்படி வச்சாலும் ஒன்று தான். தனித்தனியாக வச்சா தனித்தனியாக நிறைய செடி கிடைக்கும். இந்த இயருக்கு இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதை வந்து பறிச்சுட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணோன்னா அதுக்கப்புறம் யூஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை நம்ம சாதா வெங்காயம் ஊரில் விதைக்கும் போது எப்படி பண்ணுவாங்கன்னா, பறித்து வச்சு ரொம்ப நாள் ஈரம் இல்லாமல் காய வைப்பாங்க அடுத்த இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் ட்ரை ஆக்கிட்டு இதை விதைச்சோன்னா வளராதுன்றாங்க. அதுக்காக தான் இந்த கார்னரில் ஞாபகமாக வச்சு பார்க்குறேன், வளருதா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பொடி பொடியாக இருக்குது, சமையலுக்கு உரிக்கிறதும் சிரமமாக இருக்கும். இது பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் பல்ப். எப்பவுமே பாருங்கள், தெரியாதவங்க இந்த பாயிண்டியாக இருக்குல்ல, இதுக்கு மேலே தான் வெங்காயத்தாள் செடி வளரும், கீழே தான் ரூட்டு வரும். தெரியாமல் இப்படி திருப்பி வச்சிடாதீங்க. சாதாரண வெங்காயமாக இருந்தாலும் சரி, வாக்கிங் ஆனியனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் வைக்கணும். அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்ம புதுசாக வச்ச ஆனியன் பல்ப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. நான் ஞாபகமாக வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, நம்ம ஒரு பல்பு இல்லை மொத்தமாக 4 பல்புலாம் வச்சதெல்லாம் நிறைய செடியாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி சீடு மாதிரி போட்ட எதுவுமே வளரலை, அப்போ சீடுங்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். அண்டு இந்த இடத்துல புதுசாக நம்ம போன மாதம் இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் புதுசாக வளர்ந்த பல்ப் லைட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுருந்தோம்.
ஸோ அதெல்லாம் கரெக்டாக வளர்ந்துருக்குங்க. இதிலிருந்து இந்த பேபி பிளான்ட் வளர்ந்ததெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இது நல்லா காஞ்சு போயிடுச்சு பாருங்கள். க்ரீன் கலரில் சீடு போட்ட மாதிரி இருந்ததில்ல, அது எதுவும் வளரலை. இந்த மதர் பிளான்ட்லேருந்து இங்கே வளர்ந்ததில்ல, ஒரு மாதத்தில் இதிலேருந்து இதுவும் வளர்ந்துருச்சு. இப்போ இழுத்துன்னா வேரோடு வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே கீழே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இங்கேருந்து இதில் வளர்ந்தது பாருங்கள். போன மாதம் நம்ம எடுத்து கீழே போட்டோம். இந்த மாதம் கீழே வளர்ந்துருக்கு அந்த ஆனியன் எல்லாம். கொஞ்சமாக மண் தூவி விட்டலாம், தேவையில்லை, இருந்தாலும் தூவினா கொஞ்சம் சீக்கிரம் இதாக ஹெல்ப்பாக இருக்கும். வாக்கிங் ஆனியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இதுதான் அப்டேட்டு. கார்டனில் புது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக 2 கேட்டில் பேனலில் ட்ரெல்லிஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் ஹெலன் புயலில் எங்கள் கார்டனில் ட்ரெல்லிஸ் டேமேஜ் ஆனதை வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காகவே பர்மனெண்ட்டாக ஒன்று போட்டிருக்கோம். அதை பற்றின அப்டேட்டும் நிறைய பேர் கார்டன் டூர் கேட்குறீங்க. அது போட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. என்னைக்கு வெயில் வருதோ அன்னைக்கு நான் கார்டன் டூர் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட இந்த இயர் இந்த மந்த்துக்கான கார்டன் அப்டேட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, பாய்.